உங்களை வந்து என்ன அறிமுகப்படுத்துனது வந்து என்னுடைய பெண் தோழி ஒருத்தவங்க தான். வெண்ணிலா கபடி குழு பாட்டு ஃபஸ்ட்டு போடுவா. அப்புறம் வந்து வாகை சூடவா பாட்டில் நீங்கள் ஒரு லைன் அந்த கண்ணாடி அந்த கிணற்றுக்குள் விழுந்த நிலவு அந்த லைன்லாம் போட்டு சொல்லுவா. ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீ வந்து எந்த அளவுக்கு வந்து வாலிக்கு கண்ணதாசனுக்கு வந்து நீ இது பண்ணுறியோ அதை தாண்டி நான் இது பண்ணுவேன்னு சொல்லி உங்களுடைய கவிதை புத்தகங்கள் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டா. ஸோ ஸ்பெஷல் அவள். அண்டு இந்த லைஃப் ஆஃப் ராம் பாட்டுக்கு அப்புறம் உங்களை எல்லாருமே இந்த 96க்கு அப்புறம் உங்களை எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ஆள் வந்து நமக்கான ஒரு லிரிசிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து உங்களுடைய வெற்றியை வந்து எனக்கு வந்து மாபெரும் வெற்றியாக வந்து செலிப்ரேட் பண்ணேன். டீ கடையில் வந்து நாங்கள் டீ குடித்தோம். பாட்டு ஹிட் ஆகிடுச்சுரா, இனிமே கார்த்திக் நேதா பீரியட்ரா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடையில் பேசினோம். எனக்கு அப்பப்போ வந்து அவள் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் நோட்ஸ்லலாம் உங்கள் வரிகள் எழுதுவா. உங்களை வந்து அவள் கவிதை தேவன் தான் வந்து சொல்லியிருப்பா ஒரு பிளேலிஸ்ட்டில். அன்புள்ள கவிதை தேவனுக்கு உங்கள் ரசிகை உங்களிடம் பேசும் வார்த்தைகள். பருவம் தொடங்கிய நாளிலிருந்து நான் காதல் கொண்ட மொழி உங்கள் வரிகள்தான். ஆசை வச்சேன் இல்லாத சாமிக்கு பூச வச்சேன் என்ற வரிதான் அவளை காதலுக்கு இழுத்தது. மழையில் நனைஞ்ச காத்த போல மனசை நீயும் நினச்சி புட்டியே என்ற வரி அவளை காதலுக்கு உருகியது. நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன் என்பது அனுபவித்த வாழ்வை கண்ணாடி போல் கொடுத்த வரிகளாய் அவள் உணர்ந்தாள். உன் வரிகள் கண்ணீருக்கான ஆறுதல். அதுதான் பூவிழும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே அவள் வாழ்வை அதிர்வுகளாலே நீங்கள் கடத்தியது. அவள் திருமண வாழ்வின் ஆசை வரிகள். மொட்டை மாடி மேலே ஒற்றை மழையாகிறேன் உணராத எதுவோ என்னை தாளாட்டுது. ஸோ நீங்கள் அந்த அந்தி மாலை நேரமில் வந்து அந்த மொட்டை மாடி மேலே அப்படின்ற அந்த வரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இது ஒட்டடையின் மேலே அந்த பட்டாம்பூச்சி போலேன்னு எழுதியிருப்பீங்க. அதை வந்து எப்படி யோசிச்சிருக்கான் பாரு ஒரு ஆள். இதை எப்படா நாமளும் தான் நிறையா அந்த ஒட்டடையை பார்க்குறோம், அதுக்கு மேலே ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துருக்குதுன்னு ஒரு ஆள் எழுதுறாங்க பாருங்க அப்படின்னுவார். அப்புறம் வந்து மென்மையான தன் வாழ்வை தனக்குள்ளே முடித்து கொள்ளாமல் தன் அன்பையும் பகிர்ந்தால் என்னையும் உங்களிடம் உங்களை பற்றி எனக்கும் அதிகம் பகிர்ந்தாள். அஞ்சு வண்ண பூவே. அவள் எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்களாம் பேசுனதெல்லாம் கேட்டாங்களான்னு கூட தெரியாது. அதிகமாக வந்து அந்த பாட்டை மட்டும் அவ்வளோ வாட்டி கேட்டாங்க. ஒரு தாலாட்டு மலராக மட்டும் இல்லாமல் வாழ்வின் பயணமாக தொடர்கின்றது. உயர்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது. உங்கள் வரிகள் தான் அவளுக்கு பாலம். நன்றி கார்த்திக் நேதா. ஒரு கவிஞன் எழுதுவது வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் வாழ்வை புரியாமலே வடிவமைக்கிற சக்தி. உங்கள் வரிகளை பற்றி அவள் எழுதிய ஒரு வரி. என் வாழ்க்கை கதையை நான் சொல்லாமலே அவர் எழுதிவிட்டார்.